உன் சிரிப்பினிலே என்னை மறப்பேனே சொர்ணமே அடி சொர்ணமே உன் கண்களிலே என்னை திறப்பேனே ஸ்வர்ணமே அடி ஸ்வர்ணமே உன் உச்சிதனை முகர்ந்து. ஐயோ அவ்வளவுதானே பாட்டு தெரியும், அதுக்கடுத்து மறந்து வச்சே. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, ஏண்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க? அதையும் கேக்குறீங்க ராணி அக்கா, நேத்து தான் நான் அரண்மனை 4 படம் பார்த்தேன். படம் பார்த்தா நல்லது தானே டி? படம் பார்த்தா சந்தோஷப்படாம இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்ல ராணி அக்கா, அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட? அத கொஞ்சம் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்பலாம் நம்ம எவ்வளவு வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறோம். காலையில சமைக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரை வீட்டுல அம்புட்டு வேலை இருக்குல்ல. ஆமாட்டி, பொண்ணுங்களுக்கே அப்படித்தானே, நிறைய வேலை இருக்கத்தான் செய்யுது. சில நேரங்கள்ல இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பதிலா பேசாம செத்தே போயிடலாம் நினைப்பேன்க்கா. வேலை அதிகமா இருந்துச்சுன்னா எனக்கும் சில நேரம் அப்படிதான் தோணும் டி. அட போங்க ராணி அக்கா, செத்துக்கிட்டு போனா கூட இந்த வேலையை மட்டும் நாம தான் பார்க்கணும் போல. செத்துக்கிட்டு பிள்ளைங்களை நம்ம தான் வளர்க்கணும் போல. என்னடி சொல்ற? திரும்பவும் எல்லா வேலையும் நாம தான் செய்யணுமா? சித்த கூட எஸ்கேப் ஆக முடியாதா? ஆமாக்கா, அரண்மனை 4 படத்துல தமனா இறந்து விட்டு அவங்க பிள்ளைங்களை வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் செய்து தெரியுமா? நமக்கு இதே நிலைமை தான்க்கா. ஐயோ சரி, இப்ப செத்தா கூட எஸ்கேப் ஆக முடியாது போலட்டி. இப்படி ஒரு வழி இருக்குல்ல, இப்படி ஒரு வழி இருக்குல்ல. என்னக்கா சொல்றீங்க? அப்படி என்ன வழி இருக்கு? அடியே, நானும் தான் அரண்மனை 4 படம் பார்த்தேன் டி. அதுல இருந்து நானும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? செத்து போனதுக்கு அப்புறமா நமக்கு மேஜிக் பவர் எல்லாம் வந்துரும்ல. அப்ப சீக்கிரமே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நல்ல ஜாலியா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் டி. இப்படி ஒரு ஐடியா இருக்கு, நான் மறந்து போயிட்டேனக்கா. யாப்பா, செத்துட்டேனா நல்ல மேஜிக் பவர் வச்சு எம்புட்டு வேலையும் முடிச்சிடலாம்க்கா. சரிட்டி, வருத்தப்படாத. என்ன சின்ன பொண்ணு கூவாட்டம் குத்த வச்சுக்கிட்டு இருக்கா, என்னன்னு பாப்போம். ஏண்டி சின்ன பொண்ணு, காலங்கத்துல பல்லு கூட தேய்க்காம இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அடியே லூசு, நான் பல்லு தேய்க்கலன்னு எதை வச்சுடி சொல்ற? இதோ இத வச்சுட்டா. இந்த பிரஸ் இருக்கு, பக்கத்துல வாய் கொப்பளிக்க ஒரு பவுல் இருக்குது. அட மங்கூஸ் மண்டை, நான் காலையிலே பல்லு தேய்ச்சிட்டேன்டி. இப்ப பிசினஸ்க்காக வந்து உட்கார்ந்துருக்கேன். பாத்தீங்களா ராணி அக்கா, வர வர இதெல்லாம் கூட பிசினஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? சின்ன பொண்ணு எதடி இப்ப பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்கா? மக்கள் எல்லாரும் சோம்பேறி ஆயிட்டாங்கங்கறத தெரிஞ்சுக்கிட்ட சின்ன பொண்ணு காலையில எல்லாருக்கும் பல்லு தேய்ச்சி விடலாம்னு பிரஸோட உட்கார்ந்திருக்காக்கா. இத கூட பிசினஸா பண்றாங்க பாத்துக்கங்க. அடியே கூமுட்ட, என்ன பார்த்தா வர போற ஊத்தவாய்க்கு பல்லு தேய்க்கவ மாதிரியே தெரியுது. பின்ன பிரஸ் வச்சிட்டு மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டு என்ன பிசினஸ் பண்றியா நீ? சொல்லு சின்ன பொண்ணு சொல்லு. ஐயோ ஐயோ, இந்த பிரஸையும் பவுலையும் பார்த்தோன்னே ஊத்தவாய்க்கு பல்லு தேய்ச்சி விடுற பிசினஸ் நினைச்சிட்டீங்களாக்கும். அது கிடையாதுக்கா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வெள்ளி எதுலையாவது அழுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கும். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு முக்கியமான கெமிக்கல் வச்சிருக்கேன். அதை போட்டு ஊத்தி சுத்தமா கிளீன் பண்ணி கொடுத்துட்டேன்னா புது நகை மாதிரியே இருக்கும்க்கா. தங்கம்லாம் தக தக தகன்னு சொலிக்கும், வெள்ளிலாம் கல 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 நின்னும். பாத்தீங்களா ராணி அக்கா, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றானே. அதானே, அத எப்படி தங்கம் தகதகன்னு சொல்லிக்கும். சின்ன பொண்ணு, என்கிட்ட ரொம்ப நாளா ஒரு வெள்ளி கொலுசு இருக்குடி. அது கருத்து கருகருன்னு இருக்கு. அத கூட கலராக்க முடியுமா என்ன? ஓ, முதல்ல நீங்க அதை எடுத்துட்டு வாங்க, நான் எப்படி கலர் ஆக்குறேன்னு மட்டும் பாருங்க. இதோ போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஏண்டி சின்ன பொண்ணு, கருப்பு கலருக்கா கொலுசுக்கு என்ன கலர் அடிச்சு கொடுப்ப? அடி அரவட்டு வெங்காயம், கலர்லாம் அடிச்சு கொடுக்க மாட்டேன்டி. இந்த பிரஸ் வச்சு தேய்ச்சி அதுல உள்ள அழுக்கு எடுத்து பார்க்க பளிச்சுனாக்கி கொடுப்பேன். ஓ அப்படியா? நொப்பித்தேன். தன்னை நானே தானே நானே தன்னா தன்ன நன்ன தானே நானே தானே நானே தன்ன தன்ன நன்ன தானே தானே நானே. சம்பானாத்தே சாரை காத்து இங்க ஜில்லேனு ராவி சேதுங்க அங்கம் பூரா. சில்லேனு ராவி சேதுங்க அங்கம் பூரா. என்ன ராணிக்கா, பாட்டுக்கு எதிர்பார்த்து பாடுவீங்க? பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? எதுக்குக்கா எதுக்கு? பக்கத்துல இருக்கவங்க ஊரை விட்டு ஓடுறதுக்கா? பொடி பொடி போக்கத்தவளை. அடியே ஒத்தரசா, இங்க கொஞ்சம் வாயேன். சொல்லிட்டி. ஆமா, என்ன பவுலையும் பிரஸையும் வச்சுக்கிட்டு இருக்க? வாராளுக்கும் போராளுக்கும் பல்லு தேய்ச்சி விட போறியா இப்படி? ஆமாண்டி, உங்க ஊத்த வாய்க்கெல்லாம் பல்லு தைக்கத்தான் நான் பிரஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கேனாக்கும். உங்ககிட்ட தங்கச்சே நிதி இருந்தா அழுக்கா இருந்தா கொண்டாட்டி அழுக்கு எடுத்து சும்மா தக தக தகன்னு ஆக்கி தரேன். உன் மூஞ்ச பார்த்துட்டாலும் தங்கத்துக்கு வெள்ளிக்கு அழுக்கெடுக்க மாதிரி தான் இருக்கு. முதல்ல உன் பல்ல இருக்க அழுக்க ஒழுங்கா எடு.
சரியா சொன்னடி, சரியா சொன்னடி. அடியே என்ன பத்தி என்ன வேணான்னு சொல்லு, என் பல்ல பத்தி கூட என்ன வேணான்னு சொல்லு, ஆனா என் பிசினஸ பத்தி மட்டும் குறை சொல்லாத பத்துக்க. ஏண்டி பாப்பாத்தி, நீ தான் சொன்னியேடி ரொம்ப நாளா ஒரு செயின் அழுக்கா இருக்குன்னு, அத கூட தேவை எப்படிதான் எடுக்கான்னு பாத்துருவோமே. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை நம்பி எவக்க கொண்டாந்து கொடுப்பா? இதோ நான் கொடுப்பேனே, இந்தாடி. இதான் என் ரொம்ப நாள் கருத்து போன கொலுசு. இதை எப்படி கலர் ஆக்குதுன்னு பாப்போம். கொடுங்கக்கா கொடுங்க, எப்படி ஆக்குறேன்னு மட்டும் பாருங்க. என் கைவனத்தை பார்த்து சும்மா அசந்து போறீங்க பாருங்க. அதையும் பார்க்கத்தானே போறோம். வெயிட் அண்ட் see. சின்ன பொண்ணு, நீ வெயிட் அண்ட் சீன்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படி என்னங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? இதோ வெயிட் பார்க்குற மிஷினு. முதல்ல இதுல வெயிட்ட பார்த்துக்கிடுவோம், அதுக்கப்புறமா அழுக்கெடு. இது என்னடா மதுரக்காரனுக்கு வந்து சோதனை? என்னக்கா இது வெயிட் எல்லாம் பார்க்க சொல்றீங்க? உங்க கொலுசு என்ன வெயிட்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் முடியாது சின்ன பொண்ணு. முதல்ல வெயிட் பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் நீ அழுக்கு எடுக்கணும். அழுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நாங்க வெயிட் செக் பண்ணுவோம். அப்பதான் உன்னை நம்ப முடியும். வந்துட்டாளுங்கப்பா சிஐடி ஆபீசர். இதுக்கெல்லாம் அசந்தவே இல்லை இந்த சின்ன பொண்ணு. இதோ உங்க அழுக்கு கொலுசு, முதல்ல வெயிட்ட பாருங்க, அதுக்கப்புறமா நான் அழுக்கு எடுக்கிறேன். கொலுசு 200 கிராம் இருக்கு. சின்ன பொண்ணு நல்லா பாத்துக்க, 200 கிராம் இருக்குன்னு. நான் நல்லா தான் பாக்குறேன். உங்க முட்டைக்கண்ணு எல்லாம் வச்சு நீங்க மத நல்லா பாத்துக்கோங்க. நீ மட்டிடா ஒழுங்கா அழுக்கு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் என் தங்க சங்கிலிய கொண்டாந்து அழுக்கு எடுக்க தரேன். சூப்பர் ராணியக்கா, செயினை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களே ஆடி அசந்து போறீங்க. என்னக்கா இவ இப்படி சொல்றா? அழுக்கு நல்லா எடுத்து விடுவாளா? அதையும் பார்க்கத்தானே போறோம். இவ முகரக்கட்டையும். இவ துணி துவைச்சானா துணியில இருக்க அழுக்கே போவாது, இதுல வெள்ளி கொலுசுல இருக்க அழுக்கு போகுதாக்கும். அதுவும் சரிதான். சரி அவ எப்படிதான் அழுக்கு எடுக்கான்னு அதையும் பாப்ப வாங்கட்டி. வேலைன்னு வந்துட்டா நாங்கெல்லாம் வெள்ளக்காரம் இல்ல, எப்படி செய்யறோன்னு மட்டும் பாருங்க. அழுக்கெடுக்கிறதுக்கு நாம கொஞ்சம் ஹார்பிக்க ஊத்திக்கலாம். என்னடி ஹார்பிக்க போய் ஊத்துற? ஹார்பிக் எப்படி அழுக்கு எடுக்கும்? என்ன ராணிக்கா இப்படி கேட்டுப்புட்டீங்க? இந்த ஹார்பிக்க ஊத்திட்டான் டெய்லி எங்க வீட்டு கக்கூசுல இருக்க அழுக்கே எடுக்கே. கக்கூசுல இருக்க அழுக்கு போகும்போது இத்திரிக்கான கொலுசு இருக்க அழுக்கு போவாதாக்கு. அதுவும் சரிதான். வெயிட் அண்ட் see. கொஞ்சம் ஃபினாயில ஊத்திக்கலாம். என்னடி உண்மையிலே கக்கூசுனே முடிவு பண்ணிட்டியாத? ஏண்டி கொலுசு எம்புட்டு நாளா வச்சிருந்ததோ நாத்தம் தாங்க முடியலட்டி. அதுல உள்ள அழுக்கெல்லாம் தண்ணியில பட்டோன்னே புஷ்ன்னு ஊதி கொத 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 கொதன்னு ஆகி நாத்தம் அடிக்குதுடி. எம்புட்டு நாள இந்த கொலுசை கழுவாம வச்சிருந்தீங்க? அதுவா ஒரு 10 வருஷம் இருக்கும். சரிடி சின்ன பொண்ணு, இந்த ரெண்டையும் பவுல்ல ஊத்திட்டு எடுத்து என்ன பண்ண போற? கலக்குவோம் ஹார்பிக்கத்தான் கலக்குவோம், ஃபினாயிலோட கலக்குவோம் பாரு. ஒரு பாட்டாட்டி. இப்படி கலக்கி வச்ச தண்ணியில நாம இந்த கொலுசை 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்ப ஊற வச்ச கொலுசை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்த பேஸ்ட போட்டு இந்த பிரஸ வச்சு கிரிங் தேய்ச்சி எடுக்கணும்ல. பேரு கூட வீக்கோன்னு எழுதி இருக்கு. பரவாயில்லையே, படிப்பறிவு நல்லா தான் இருக்கு. வீக்கோ பேஸ்ட் தான் ஆயுர்வேத மூலிகைகளாலே உள்நாட்டிலே தயாரானது. வீக்கோ பர்ஜுதன் டீ. அடி சின்ன பொண்ணு, நீ என்ன டீ கொலுசு கலக்கெடுக்க சொன்னா வாயில இருக்க அழுக்கெடுக்க மாதிரி பேசப்பட்டு, அதுவும் பல் தேய்க்க பேசப்பட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்க. ஏக்கா இந்த பேஸ்ட போட்டு தேய்ச்சா வாயில இருக்க பல்லே முத்து முத்தா பளிச்சுன்னு மின்னுது. கால்ல இருக்க கொலுசு முத்து மின்னாதான் என்ன? ஆமா ஆமா, நான் நல்லா தேய்க்கணும். நீங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க. அதுவா ப்ளூ கலர் லைட்டா அழுக்கு எடுக்கிறதுக்கு, எல்லோ கலர் மீடியமா அழுக்கு எடுக்கிறதுக்கு, இந்த ரெட் கலர் இருக்கே நல்லா ஸ்ட்ராங்கா அழுக்கு எடுக்கிறதுக்குக்கா. அடப்பாவி, அழுக்குல நடி மீடியம் ஸ்மால் ஸ்ட்ராங்னுகிட்டு. அது வேற ஒண்ணு இல்ல டி, கொலுசுல எம்புட்டு அழுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வருஷமா கழுவாம இருக்காங்க, 1 வருஷமா 5 வருஷமா இல்ல 10 வருஷமாங்கிற பொறுத்து இருக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு வெரி ஸ்ட்ராங் தான். அமௌண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கேப்பேன். கொஞ்சம் பார்த்து கழட்டி. கொலுசே பழைய கொலுசு தான், ரொம்ப அழுத்தி தேய்ச்சனா பிஞ்சிரும் பார்த்துக்க. இதுல நீ கொலுசை தாண்டின அளவுக்கு அமௌண்ட் கேட்டுனா நம்மளால முடியாது. சரிக்கா அம்புட்டுலாம் கேட்க மாட்டேன். காசை நீங்க கையில கொடுக்கலாம் என்ன, அமௌண்ட காசை வாங்கினாதான் ஆச்சாக்கும். அழுக்கெடுக்கிறங்க பேர்ல கிரின்னு தேய்ச்சி இந்த வெள்ளி கொலுசுல இருக்க வெள்ளியே சேர்த்து எடுத்துருவோம்ல. 10 வருஷம் அழுக்கு போக வேண்டாமாக்கா, இப்ப 10 நிமிஷத்துல பழிச்சு நாக்கிறோம்க்கா. இம்புட்டு நேரம் ஆகுது. டங்கு டங்கு டங்கு. கொலுசு பழிச்சு
ராமசாமியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாதிரி எப்படி இருக்கு என் கொலுசலுக்கு எடுத்து விட்டு? அம்மா சொல்லப்படாது சின்ன பொண்ணு, கக்கூஸ் கழுவுற ஹார்விக்கெல்லாம் ஊத்துறியே, என் கொலுசு நாரி போக போகுதுன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது புதுசா மாறி போச்சுன்னு. நயன்தாராக்கா மாற்றம் ஒண்ணுதான் மாறாதுன்னு சும்மாவா சொன்னாங்கக்கா? சரி சரி கொண்டா எடைய போட்டு பார்ப்போம். எக்கா எடையெல்லாம் கடைசியா போட்டுப்போங்கக்கா, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. யாருக்காவது தங்க கொலுசு இருக்குன்னா சொல்லுங்க, இந்த கெமிக்கலோட எஃபெக்ட் குறையும் முன்னாடி உடனே அழுக்கு எடுத்தோம்னா சும்மா பளிச்சுன்னு மின்னி விடுமில்ல. எங்க அப்பன் கோடீஸ்வரனா இருந்தேன், இது எப்ப லட்சாதேவியா இருந்தான் தங்க கொலுசு வச்சுக்கிறதுக்கு. தங்க சங்கிலி தான் இருக்கு, இதோ எடுத்துறேன். புன்னகை வந்தாய் ஒரு செய்யும் தந்தாய் ஒழுங்காத அழுக்கெடுத்து தந்திருடி. அடியே ஏன் செயின அழுக்க எடுத்துருடி? இதோ என் கொலுசு இதையும் சேர்த்து அழுக்க எடுத்துருடி. இந்த டீ என் செயின முத எடை பாத்துக்கிறேன். எடை பார்த்துட்டா மட்டும் அப்படியே இருக்கிற வெயிட்டை திருப்பி தர போறேனாக்கும். எடை பார்ப்பது உங்கள் கடமை, அதை தடுக்காமல் இருப்பது என் மடமை. சரி கெமிக்கல் எஃபெக்ட் குறையும் முன்னாடி சீக்கிரம் தாங்க. எல்லாரும் தந்துட்டோம், சீக்கிரம் பளிச்சு நாக்கி கொடுத்துருந்தேன். 10 நிமிஷம் பக்கத்து வீட்டுக்காரி என்ன சண்டை போட்டா புருஷன்கிட்ட, அப்புறம் எய்த்த வீட்டுக்காரி எவன் கூட ஓடி போனா, 3வது ராமசாமி பொண்டாட்டியை யார் வச்சிருக்கா, இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள பளிச்சு நாக்கி தரேன். சரிடி சரிடி. ஏக்கா உங்க கொலுசு புது கொலுசு ஆயி போச்சு என்னக்கா? ஏக்கா உங்க கொலுசு மாதிரியே என் கொலுசு இப்ப புதுசுன்னு ஆக போகுதுக்கா. அங்கத்தையும் நல்ல பளிச்சுன்னு ஆக்கி தர போறா சின்ன பொண்ணு. எப்பாடா இத குடுத்துட்டு புது தங்கம் தான் வாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை இப்படி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நமக்கு. பேசுங்க டீ பேசுங்க, அடுத்த வீட்டு கதையா பேசுறீங்க. இப்ப நான் தேய்க்கிற தேயில உங்க தங்கம் பாதி என் கிண்ணத்துல வரலையாக்கும் பாருங்க. அடியே வீட்டுல இருக்க பழைய பிரஸ்ல 50 பைசா சேம்பு வச்சு அழுக்கு எடுக்க முடியாம என்கிட்டயே கொண்டாந்து தரீங்க. இருங்கட்டி இருங்க, 50 கிராம் 5 கிராம் ஆக்கி தரேன். வாங்கக்கா வாங்க, தங்கத்துக்கு அழுக்கு எடுக்கவா வெள்ளிக்கு அழுக்கு எடுக்கவா? வாங்கக்கா வாங்க, எடுத்தாச்சுக்கா பாருங்கக்கா பாருங்க. அடியாக்காரி என் செயின் எம்புட்டு அழகா மின்னுது. நான் கொலுசு சும்மா அட்டகாசமா இருக்கு. செயின் சும்மா அமர்க்கலமா இருக்கு. அட்டகாசம் அமர்கலன்னு சொல்லி அஜித் படம் சொல்லிக்கிட்டு இருக்காம காசை கொடுங்கக்கா. காசு இருக்குடி. அழுக்கு எடுத்ததுக்கு தான். முதல்ல வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசு தரேன்டி. ஆஹா உஷாரா இருக்காளுகளே உஷாரா இருக்காளுகளே. என்னடி இது? ஏன் 50 கிராம் செயின் 40 கிராம் தான் இருக்கு? என்னக்கா சொல்றீங்க? என் கொலுசு எடை போட்டு பாக்கு. ஐயோ என் 150 கிராம் கொலுசு வெறும் 50 கிராம் தான் இருக்கு. ஏன் 50 கிராம் செயின் வெறும் 30 கிராம் தான் இருக்கு? ஏன் 200 கிராம் கொலுசு வெறும் 100 கிராம் தான் இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டி. ஆமா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், யார் இல்லைன்னு சொன்னா? அப்ப எங்க தங்கத்தெல்லாம் எங்கடி சொரண்டி எடுத்துட்டியடி? ஏக்கா உங்க செயின்ல வெயிட் குறைஞ்சதுக்கு காரணம் நான் தான்க்கா ஒத்துக்கிட்டு. அதுக்காக என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடாதீங்க. பின்ன 80 கிராம் செயின் 50 கிராம் தான் இருக்கு, 30 கிராம் எங்க போச்சு? ஏக்கா இந்த செயின் 80 கிராம் நீங்க வாங்கையில இருந்திருக்கும்க்கா. ஆனா அது தேஞ்சு அதுல அழுக்கு சேர்ந்து 30 கிராம் தேஞ்சு அதுல 30 கிராம் அழுக்கு சேர்ந்துருச்சுக்கா. அதான் இப்ப பாத்தீங்கன்னா அழுக்கு எடுத்ததுல 30 கிராம் அழுக்கெல்லாம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா கடைசியா 50 கிராம் தான் மிச்சம் இருக்கு. என்னடி சொல்ற? அப்போ ஏன் கொலுசுல குறையுது கிராம்? அதெல்லாம் அழுக்கு தாண்டி. ஏன் கொலுசு கிராம்? எக்கா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒவ்வொருத்தரும் 50 கிராம் 40 கிராம்னு செயின்ல அழுக்க வச்சுக்கிட்டு ஊர்ல சுத்திட்டு திருந்திருக்கீங்க. ஒரு கிராமுக்கு அழுக்கு எடுக்க 1 கிராம் அழுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு 1 ரூபாக்கா. இப்போ உங்களுக்கு 30 கிராம் இருந்திருக்கு, நீங்க 30 ரூபா கொடுங்கக்கா. ஓ 1 கிராம் அழுக்குக்கு 1 ரூபாயாட்டி? கொடுங்க. சரிடி தாரம். என்னடி எப்படி சொல்லிட்ட? யாப்பட ஒரு வழியா அழுக்குன்னு சொல்லி இவளுகள் எல்லாம் ஏமாத்தியாச்சு. அழுக்கடிக்கிறேன்னு சொல்லி ஆட்டை போட்ட விதத்துல இன்னைக்கு எனக்கு 50 கிராம் தங்கம் கிடைச்சிருக்கு. வெள்ளி கொலுசை விளக்கி சுத்தமா வைக்கிறேன்னு சொல்லி ஆட்டையை போட்டதுல இன்னைக்கு எனக்கு 500 கிராம் வெள்ளி கிடைச்சிருக்கு. அழுக்கு எடுத்தேன்னு சொல்லி 50 கிராம் தங்கமும் 1/2 கிராம் வெள்ளியும் ஈஸியா ஆட்டையை போட்டோம்ல. எப்படி சாமர்த்தியம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சில நேம் மட்டும் இப்ப பார்க்கலாம். ரமேஷ், ரேணு, கனி, ஸ்ரீதேவி, குமரவேல், ஹென்னா, அன்பு, மணிமேகலை, காயத்ரி, கீர்த்தனா, மணி, கோதை, பவித்ரா, நிஷா, வளர்மதி. ஃப்ரெண்ட்ஸ் உங்க நேம் இந்த லிஸ்ட்ல வரலனா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.